Greetings to all. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா TN set paper 1 இருக்க unit 10 higher education system. So நம்ம ஒரு போன வீடியோல நம்ம பார்த்தோம் part 1 பார்த்தோம். So part 1ல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா part 2. So higher education systemல part 2ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Buddhist education பத்தி. So Buddhist education எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம படிச்சோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first வந்து பாத்தீங்கன்னா Buddhist education. So Buddhist educationங்கிறது ஒரு கோர்ஸோட ஆரம்பிச்சிருக்கோம். Buddhism involved a more liberal approach towards learning. So Buddhism வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லலாம். லார்ட் புத்தா. ஸோ லார்ட் புத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டமால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொனாஸ்ட்ரீஸ் விஹாராஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷூஸ் பிக்ஷுனாஸ் அண்ட் காமன் பீப்புள் ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாமே இந்த லார்ட் புத்தா கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் நாலந்தா டாக்ஸிலா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலந்தாவும் டாக்ஸிலாவும் ரொம்ப டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏஜ் ஆஃப் 8. ஸோ 8 வயசில் வந்து பார்த்திங்கன்னா பிரபரஜியா ஆர் பபஜ செரிமனி வந்து பண்ணாங்க டு ஓப்பன் டு ஆல் கேஸ்ட். ஸோ முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து பிராமணர்கள் தான் வந்து படித்தாங்க. பட் இப்போ இந்த புத்திசம் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான கேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது படிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த செரிமனி வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிமனி வந்து ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட போய் இந்த செரிமனி பண்ணிப்பாங்க அப்படின்னா நம்ம மாங்க். புத்திசம்னாலே நமக்கு மாங்க் தான் சொல்லுவோம், ப்ரெசேட்டர் மாங்க் கிட்ட போய் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க, இந்த செரிமனி முடித்த கையோட அந்த செரிமனி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்னென்னு அவங்களை அழைப்போம் அப்படின்னா சிரமணா அப்படின்னு சொல்லி தான் அழைப்போம். ஸோ இந்த சிரமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ரோப் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, எல்லோ ரோப் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிரமணாவோட ஃபுல் ஸ்டேட்டஸ் என்னன்னா பிக்ஷுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிக்ஷு அப்படின்றத சொல்லலாம். பல்லி. ஸோ பல்லி அப்படின்னா என்னென்னா புத்திஸ்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் வொகேஷ்னல் அண்ட் ரிலீஜியஸ் எஜுகேஷன். ஸோ புத்திசம் சிஸ்டமில் இருக்க ஒரு எஜுகேஷன் தான் வந்து பல்லி அப்படின்றத சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் சப்ஜெக்ட். ஸோ புத்திசம் எஜுகேஷனில் வந்து மெயினான சப்ஜெக்ட் வந்து எது படிப்பாங்கன்னா 3 பிக்ஷூஸ் படிப்பாங்க. சூதா, வினயா அண்ட் அபிதமா. இது 3மே வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிப்பாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 18 ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்ணாங்க. ஸோ 18 ஸ்கூல்ஸ் என்னென்னா அதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு 4 ஸ்கூல் என்னன்னு சொல்கிறேன். புத்திசம், ஹெது வித்யா, சப்த வித்யா, சிகிச்சர் வித்யா எக்ஸெட்ரா 18 ஸ்கூலில் இந்த 4 ஸ்கூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து புத்திசம் தொடர்ந்து ஜெயினிசமும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா சமவயாய சூத்ரா அண்ட் பிரக்னாபர சூத்ரா. இது வந்து 18 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதை தொடர்ந்து புத்திஸ்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னா லலிதா விஸ்தாரா அண்ட் மகாவாஸ்தா. இது வந்து 64 டைப்ஸ் ஸ்கிரிப்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லலாம். அது தொடர்ந்து 64 டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் யாரை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம சைனீஸ் ட்ராவலர் ஹியூன் சாங். ஸோ ஹியூன் சாங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இப்போ A to Z இங்கிலீஷில் ஆல்ஃபபெட் ABCDEFGH நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆல்ஃபபெட் மூலிமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வார்த்தையை வந்து கற்றுக்க முடியும். அதை மெயினாக ஒருத்தர் சொன்னது யாருன்னா நம்ம சைனீஸ் ட்ராவலர் ஹியூன் சாங். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட்டை தான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து ஒரு 5 சப்ஜெக்ட். நம்ம 5 சப்ஜெக்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஆனால் அங்கே இருக்க 5 சப்ஜெக்ட் என்னென்னா கிராமர், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், மெடிசன், லாஜிக் அண்ட் ஃபிலாசபி. இது மெயினாக வந்து தொடர்ந்து படிக்கணும். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் படிக்கணும். அது என்னென்னா லா.
லா அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா தர்மசாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அரித்மெட்டிக், எத்திக்ஸ், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர் என்ன சொல்லுவாங்கன்னா சில்பா சாஸ்திரா. நெக்ஸ்ட்டு மிலிட்டரி சயின்ஸ்னால் தனுர் வித்யா, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இதெல்லாம் தொடர்ந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வொகேஷ்னல் எஜுகேஷன். ஸோ வொகேஷ்னல் எஜுகேஷன் வந்து நம்ம 12th 11th 12th வொகேஷ்னல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி வொகேஷ்னல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க ஏன்ஷியன்ட் டைமில், ஏன்ஷியன்ட் இந்தியன் லிட்ரேச்சரில் கொண்டு வந்தாங்க. அதில் 64 ப்ரொஃபஷன்ஸ் படிக்கிற மாதிரி. அதில் மெயினானது வீவிங், டையிங், ஸ்பின்னிங், art of tanning leather, manufacture of boats, chariots, the art of training elephant and horses, the art of making jewels and so on. இது எல்லாமே எல்லா ஏஜ் உள்ள மென்ஸும் படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாலேஜ். நாலேஜில் பார்த்திங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெமரைசேஷன். மெமரைசேஷன்னா ஒரு படிக்கிறது நம்ம மெமரைஸ் பண்ணி படிக்கிறது, அதுதான் மெமரைசேஷன். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் அனலைசிஸ். கிரிட்டிக்கல் அனலைசிஸ்னால் ஒரு விஷயம், ஒரு டாப்பிக்கை நம்ம அனலைஸ் பண்ணி பேசுகிறது, கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணி பேசுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்ரீ ராமானுஜா அண்ட் ஸ்ரீ மாதவாச்சாரியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸோ கிரிட்டிக்கல் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா மொத்தம் 4 டைப் இருக்குது. என்னென்னா லிசனிங். ஸோ லிசனிங், காது என்ன லிசன் பண்ணணும், ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம காதை கொடுத்து லிசன் பண்ணணும். அதில் சிரவணா அப்படின்னு சொல்லுவாங்க. லிசனிங்னா பிராமணர்கள் சிரவணான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்டெம்ப்ளேஷன், மனானா. நெக்ஸ்ட்டு நித்யாசனா, கண்டெம்ப்ளேஷன். அப்புறம் பிராமண வித்யா, வேதாந்தா. இதெல்லாமே கிரிட்டிக்கல் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஸ்டோரி டெல்லிங்கிறது புத்தா மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுதான் ஸ்டோரி டெல்லிங். நெக்ஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் மெத்தட். ஸோ ஒரு கொஷின் கேட்டு அதை டிஸ்கஷன் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது தான் கொஷின் அண்ட் ஆன்சர் மெத்தடாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு செமினார்ஸ். செமினார்ஸ்னாலே டிபேட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, வாக்குவாதங்கள், டிஸ்கஷன் மேக் பண்ணுறது தான் செமினார்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ். ஸோ ஒரு வேதா படிக்கணும் அப்படின்னா ஒரு 12 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம பிஹெச்டி பண்ணோன்னா ஒரு 3 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். பட் நம்மளோட கைடை பொறுத்து தான் இருக்குது. 4 இயர்ஸ் கூட ஆகலாம், 5 கூட ஆகலாம், ஏன் 10 இயர்ஸ் கூட நிறைய படித்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேதா படிக்கிறதுக்கு 12 இயர்ஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. 12 இயர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில பேர் 20 இயர்ஸில் படிக்கிறாங்களாம், 30 இயர்ஸும் படிக்கலாங்களாம் அண்ட் ஸோ ஆன், அதுக்கு மேலேயும் படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை படிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி பிஹெச்டி பண்ணால் நம்ம டாக்டரேட் அப்படின்ற ஒரு பட்டம் போயிடுவோம். அந்த வேதாவில் படித்து முடித்தவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்னதாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு செரிமனி, இப்போ நமக்கு எப்படி கிராஜுவேஷன் செரிமனி வைக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு செரிமனி. அந்த செரிமனி நேம் என்னென்னா சமாவர்தனா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். டைப்ஸ் ஆஃப் டீச்சர்ஸில் ஆச்சாரியா, ஆச்சாரியர்கள், நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆச்சாரியா அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா வேதாஸை டீச் பண்ணுறவங்க. ஓகேங்களா, குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வேதாஸை டீச் பண்ணுறவங்க, எந்த ஒரு ஃபீஸுமே கலெக்ட் பண்ணாமல் டீச் பண்ணுறவங்க, அவங்க தான் ஆச்சாரியா. நெக்ஸ்ட்டு உபாத்தியாயா அப்படின்னா பார்த்திங்கன்னா வேதா ஆர் வேதங்காஸை பற்றி சொல்லி கொடுக்கறது, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா உபாதையா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சராக்காஸ் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஸ் நம்மளோட நாட்டில் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறது. ஸ்காலர்ஸ் வெளிநாட்டில் ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட எஜுகேஷனை படிக்கிறதுக்காக, அதுவும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக நம்ம நாட்டில் படிக்கிறது தான் ஸ்ரகாசாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஹியூன் சாங் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாலேஜை நம்ம இதில் கெயின் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குரு அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஹிரிஹாஸ்தா லைஃப். ஸோ ஹிரிஹாஸ்தா லைஃப் அப்படின்னா படிக்கிறதுக்காகவே அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை படிக்கிறது அண்டு ஃபேமிலியை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற இந்த குரு சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட்டு யயுஜா நஸ்தாத்திகா அப்படின்னா என்னென்னா ஸ்காலர்ஷிப்,
எப்படி நம்ம காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா இது படிக்கிறது. அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ட் பிளேசஸ், வெளி இடத்துல உள்ள நபர்கள்லாம் வந்து இந்த எஜுகேஷன் வந்து சீக் பண்ணுறதா வந்து என்ன சொல்லுவாங்க, யயு ஜனாஸ்தகா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஷா அப்படின்னா டான்ஸிங்கை பற்றி கற்றுக்கிறது, நடனக்கலையை பற்றி படிக்கிறதா சிக்ஷா அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து குருகுலா சிஸ்டம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் குருகுலா சிஸ்டம் அப்படின்னா நம்ம வந்து குருவோட வீட்டில் தங்கி படிக்கிறது தான், அவங்க கூடயே இருந்து படிக்கிறதா என்ன சொல்லுவாங்க குருகுல் சிஸ்டம். படிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டு வேலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் குருகுலா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பரீட்சாஸ் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சாஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹையர் எஜுகேஷனை பற்றி படிக்கிறது. ஒரு 3 பிராமணர்கள் இருப்பாங்க, அந்த 3 பிராமணர்களுமே நமக்கு வந்து டீச் பண்ணுறதா வந்து பரீட்சாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசபிள். ஃபஸ்ட்டு வந்து 3 பிராமின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா பரீட்சாஸ் டெவலப் ஆக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர 30 பிராமின்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வந்து பரீட்சாஸில் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபிலாசபி, தியாலஜி, லா, இது 3 டைப்புமே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் சங்கம்னா வந்து சங்க காலம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரி தமிழ்நாட்டில் வந்து பரீட்சாத் முறையில் வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா கிங்ஸ் அரசர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணி இந்த பரீட்சாத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்க சங்க காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோஷ்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கேதரிங்ஸ் பை கிரேட் கிங்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்கூல்ஸ். ஸோ வேரியஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மீட் பண்ணுவாங்க, ஓகேங்களா, இன்வைட் பண்ணி வேரியஸ் ஸ்கூல்ஸ். இப்போ எப்படி நம்ம வேறு ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு மீட் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு வியூஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் கோஷ்டியில் வந்து மன்னர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸை இன்வைட் பண்ணி அவங்கள அந்த எல்லா ஸ்கூல்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வியூஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசுவாங்க, அதுதான் கோஷ்டி. நெக்ஸ்ட்டு ஆஷ்ரமாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் தங்கி படிக்கிறது, அதுதான் வந்து ஆசிரமத்தில் வெளிநாட்டிலேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ வந்து தங்கி படிப்பாங்க. அவங்க தங்கி படித்தவங்க வந்து நல்லா படிச்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து சேஜஸ் இல்லைனா செயின்ட்டுன்னு அழைப்பாங்க. செயின்ட்னா புனிதர்கள் என்று அழைப்பாங்கன்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வித்யாபீடா அப்படின்னா உங்களுக்கு வித்யாபீடம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ வித்யாபீடியானா அது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது சொல்லலாம். இது கிரேட் ஆச்சாரியர்கள் வழிபடுற ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்ததுன்னா ஸ்ரீ சங்கரா, இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்ரீ சங்கரா வந்து ஸ்டார்ட் பண்ணது. எந்தெந்த ஊரில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தது அப்படின்னா ஸ்ரீங்கிரி, காஞ்சி, துவார்கா, பூரி அண்ட் பத்ரி, இந்த நாட்டில் எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காதிகாஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா போத் த டீச்சர்ஸ் அண்ட் த டீச்சர்ஸும் பியூப்பிள்ஸும் வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது தான் காதிகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரஹாராஸுங்கிறது தெரியும், அக்ரஹாரம் அப்படின்றது சொல்லுவாங்க. பிராமணர்கள் வந்து அந்த வில்லேஜ்லேயே இருந்து டீச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறது தான் வந்து அக்ரஹாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மாதாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஜியஸ், ஓகேங்களா, ரிலீஜியஸையும் செக்குலரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கற்றுக்கிறது தான் என்னது மாதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதாஸில் வந்து வைணவம் சைவம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே சைவா அண்ட் வைஷ்ணவா இந்த 2 பேருமே என்ன 2 மதத்தில் இதில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரம்மபுரி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஸ்லேருந்தும் சிட்டிஸ்லேருந்தும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்கி படிச்சுட்டு போவாங்க, அவங்க தான் பிரம்மபுரி அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விஹாரா வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி வேர் ஆல் புத்திஸ்ட் டீச்சிங் அண்ட் ஃபிலாசபி வேர் தாட்.
புத்திஸ்ட் ஓட டீச்சிங்கும் ஃபிலாசபியும் வந்து படிக்கிறதா வந்து விஹாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. நம்ம பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எஜுகேஷன் சிஸ்டமும் அப்புறம் யூஜிசி உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன், என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். டிஎன்செட் பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் கால் பண்ணி